வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போதும், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10-20 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம். இடையில ஒரு 2 தரம் கலந்து விடணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு. 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை குக்கரில் போட்டுடலாம். காலிஃப்ளவரில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 கப் அளவு தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு குறைவாக இருக்கிறதால நான் இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட காலிஃப்ளவர் குழம்பு நான்வெஜ் டேஸ்ட்டில் ரெடி ஆயிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கோங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.